இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லியோவை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட வெட்டிங்காக அங்கே பார்ட்டி பண்ணிட்டு அங்கே ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. தன்னோட ஹாப்பி தான் அவனுக்கு ரொம்பவே பெருசு. ஸோ அங்கே ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, மேரேஜுக்கு முன்னாடி தப்பு இல்லையான்னு சொன்னதுமே, இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன்னா வந்துட்டு யார் மேரேஜ் பண்ண சொன்னது அவங்களன்னு சொல்லிட்டு பேசிட்டு மரியாதை இல்லாமல் அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ள மாசா என்ட்ரு ஆகுறா. அவளோட நேம் வந்துட்டு ஜியா. அங்கே வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டு, என்னோட வெட்டிங் நடக்க போகிற டேட் எதுவுமா, நான் உன்ட்ட என்ன சொல்லணும் அதை நீ வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஓகே தானே அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சனுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு யார் கூட உனக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதும் லியோ தான் சொன்னதுமே, ஐயோ அந்த டிவில் கூடயா, என்னாலலாம் அவன் கூட போய் அடி வாங்க முடியாதுப்பா சாமி, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இப்போ உனக்கு கொடுத்த காசு வந்துட்டு ரொம்ப கம்மி தான், நீ இதை ஃபினிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோமே, இன்னுமே உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பேன்னு சொன்னதும் அந்த பர்சனுமே சந்தோஷமாயிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அதே இடத்துல தான் இருக்கான். வேணுக்குனே தான் அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. போகும்போது அவனை பார்த்து அங்கே வந்துட்டு அவனை சீன்ற மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனதுமே என்ன அவள் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காளா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேடியை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா குதிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது, நீ மரியாதையோட என்னோட மருமக கூட கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கு, இல்லைனா வீட்டு பக்கம் வந்துடாத, உனக்கு சொத்துல எதுவுமே பங்குமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவனுமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்க வேண்டியதாகிருது. அங்கே அவ ரொம்பவே கோவமாகி போயிட்டு, கடவுளே நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணவே நானா, இவ கூட போய் எனக்கு மேரேஜ் அப்படின்றத சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன கண்ட்ராவி ட்ரெஸ், நீ இப்படிலாம் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. ஒரு மேரேஜான லேடி வந்து இப்படி போடுவாங்களான்னு சொன்னதும், ஆஹா நீ வந்துட்டு இப்போ பேசுகிறதுக்கு வந்துட்டியா, ஓ லட்சணம் தான் தெரியுதே, யாராச்சும் இப்படி ட்ரெஸ் போடுவாங்களா, பார்க்குறதுக்கு பக்கா பொறிக்கு மாதிரி, ஒரு ரவுடி மாதிரி, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, நீ வாட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் நாளையிறியா, மண்டையை பார்த்தியா, இதெல்லாம் என்ன ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்றா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் வந்துட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் எப்பயுமே பண்ணுவேன், ஒன்றை மாதிரி கிடையாது, ஃப்ராடு பையன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கேருந்து போகும்போது அவளோட கீயை வந்து எடுத்துட்டு, நீ இப்போ எப்படி போவேன்னு சொன்னதும், எந்த காலத்தில் அடா இருக்க, இதுக்கு என்ன ஸ்பேர் கீ என்கிட்ட இருக்காதா, முட்டா பையலேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வண்டி எடுத்துகிட்டு போனதுமே அங்கே அவனுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்மளுக்கே டஃப் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போகும்போதே, நான் வந்துட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்காக இவனை மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாங்க சொல்லியிருக்காங்க, நீ அவனை கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறணுமா, நான் வந்துட்டு உனக்கு 50% சேல்ஸ்மே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா. நான் வந்துட்டு இப்போ ஃபைனலில் திரும்ப ரீஎன்ட் ஆகிட்டேன், நான் அம்மா உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களை வந்துட்டு உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அப்படின்ற அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே அங்கே டேசியும் ஜீமே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆம்பளை பையில மாதிரி பைக் எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்க, இதுக்கு வீட்டு வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு உருப்படியாவாச்சும் இருப்ப அப்படின்றத செட்டா அங்கே வந்துட்டு அந்த ஜீ பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிடுறா. நீ எல்லாம் வந்துட்டு இதை பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, ஒரு ஆம்பளை மாதிரி வெளியே போய் வேலை பார்க்கணும், பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறவனுக்குலாம் வந்துட்டு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, என்ன வார்த்தை ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, நீ எப்பயுமே வந்துட்டு என்னோட சிஸ்டராக மாற முடியாது, உன்னோட அம்மா வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு ஓங்கி ஒரே கிக்கா விட்டா. என்ன தைரியம் தான் எங்கள் அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருப்பேன் மிஸ்டர்ன்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவரோட சேர்ந்து மேரேஜ் ஆயிருச்சு, ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த வீட்டோட உண்மையான வந்துட்டு மருமக, ஆனால் ஊடலை வந்தது யார், உங்கள் அம்மா, அப்போ மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவை நீ தான், நீ என்னோட பிரதர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்து டேசி வேமா வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் கோவப்படாத, அவர் வந்துட்டு ஏதோ தெரியாமல் பேசிட்டாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாயிடுறா நம்ம ஹீரோயின். சும்மா இந்த ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காத, இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க மேலே உனக்கு ரொம்ப அக்கறையா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு ஒரே அக்கறை என்னன்னா நீ வந்துட்டு எப்பயுமே காசை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே மாடியிலேருந்து விழுக போயிடுறா. அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவன் இங்கே தவிச்சிட்டு இருக்கான், கீழே விழுந்துருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தூக்கம் அங்கே ட்ரை பண்ணதுமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துனதும், இப்படி என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியலன்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்னை விட்டு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும், விட்டுறவா, அப்புறம் வந்துட்டு என் மேலே பழிய போடக்கூடாது, நீ தான் வந்துட்டு என்னை விட சொன்ன அப்படின்ற சொன்னதுமே, ஐயோ நான் அப்படி சொல்லலை, என்னை காப்பாற்றுன்னு தான் சொல்கிறேன், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்ட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தில் எதுலையுமே நான் தலையிட மாட்டேன்னு அந்த டேசி அங்கே கெஞ்சிட்டு இருக்கா.
ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நான் எப்படி உன் மேலே நம்பிக்கை வைக்க முடியும்னு சொன்னதும், ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வை, இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அவங்க மேலே காப்பாற்றிடா. அப்போ அங்கே அவங்க அப்பா பார்த்தா கோமாய் போயிட்டு, நீ என்ன மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க டேசிட்டன்னு சொன்னதும், என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியலையா, உங்கள் ஆசை இந்த பொண்ணை வந்துட்டு நான் வந்து இப்போ புள்ளி பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு அப்போ பிஹேவியரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு ஒழுங்கா இப்போ கிளம்பி ரெடி ஆகு, நம்ம மிஸ்டர் லீயை போய் மீட் பண்ணணும்னு சொன்னதும், எதுக்கு அந்தால போய் நான் மீட் பண்ணணும்னு சொல்லும்போது, எப்படியோ ஒரு பர்சனாச்சும் உன் மேலே வந்துட்டு ஆசைப்படுறாங்களே மேரேஜ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் சொன்னதும், அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த ஆள்கிட்ட காமிங்க, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே லியோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். அங்கே அவனை பார்த்தா, நான் இருக்கும்போது அவள் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வருவா, நான் அவளும் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்போமா, அது கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மரியாதையை கதவை திறக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, திறக்க முடியாது, அப்படி உனக்கு தைரியம் தான் நீ உடைச்சிட்டு வான்னு சொன்னதும், நீ தானே இப்போ சொல்கிற ஹஸ்பண்ட் பேச்சை எப்படி மீற முடியும்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு எத்து விட்டதுமே அது அங்கே கிராக் ஆகி போயிடுது. அதை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, நான் வந்துட்டு புதுசாக இப்போ தான் இதை போட்டேன், நீ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுததுமே, இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்துட்டு ஒரு கதவுக்காக அழுதுட்டுருக்க, நான் வந்துட்டு இதுக்காக காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் இந்த டோரை மாற்றிடுங்க நாங்கள் சர்வன்ட்டை சொல்லிட்டு உள்ளே போனதுமே, எங்கே உள்ளே போயிட்டுருக்க, இது என்னோட வீடு, நீங்கள்லாம் வர முடியாது அப்படின்ற சொன்னதும், அப்படியே சொல்கிறேன் நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் திரும்பவுமே இங்கே வந்து உள்ளே போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே சில ரூல்ஸ் அவையும் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ரூல், நீ வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காத. செகண்ட் வந்துட்டு, நீ வெளியே போய் ஊரை சுற்றிட்டு இருக்காது, அப்புறம் அடுத்தவங்க கூட சேர்ந்து உன்னை எங்கேயாச்சும் பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது, 11 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்தாகணும், அப்படி வரலைன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், இல்லை நான் உன்னை கொலையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே அங்கே ஹீரோயின் அவன் சொல்கிற எதையுமே கேட்க முடியாது, என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு எங்கள் உள்ளே போனதும், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காத, போனேன்னு வச்சுக்கமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு, இல்லை நான் ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளை போய் நான் ஏன் மேரேஜ் பண்ணுறேன், இந்த உலகத்திலே நீ தான் லாஸ்ட் லேடியாக இருந்தால் கூட நான் வந்துட்டு ஒன்றை மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ கையை நீட்டிட்டு பேசினதுமே ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே திருகி விட்டா. இந்த மாதிரி கையை நீட்டிட்டு பேசிட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு நீ கண்டிஷன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் உன் உடம்புல உயிர் இருக்காது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு செமையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிடா. அங்கே பிடிச்சங்க தள்ளினதுமே மாடியிலேருந்து மேலே அவன் மேலே தண்ணியை கொட்டிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா நான் வந்துட்டு இப்படி நீ என்னை கீழே தள்ளுவா, அவங்க தண்ணி கொட்டுவாங்க, நான் பயந்து போய் இங்கேருந்து போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, பட் அது உனக்கே நடந்திருக்கு, இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணிக்காத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போனதும் அவன் அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆகி போயிடுறான். அப்போ அங்கே அந்த மெய்டும் வந்துட்டு, சாரி பாஸ் தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே இப்போ ஃப்ரெண்டோட சேர்ந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறான், என்னப்பா உன் கதவை உடச்சிட்டு அவள் உள்ளே வந்தாளா, என்னால் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியலேன்னு சொன்னதும், உனக்கு தான் தெரியுமே அவள் என்னை எந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, அதனால தான் என் கூட சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை அங்கே ஒரு கதையை விட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு, லியோ மேலே வந்துட்டு ஆசைப்படாத பொண்ணுங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பெருமையாக பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு எந்த பொண்ணு மேலேயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது, என்னை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயங்கரமாக அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே 11 மணி ஆக போகுது. அதை பார்த்துட்டு அவன், ஐ திங்க் நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பயப்படுறான். என்ன விஷயம்னா, இவன் நம்ம ஹீரோயினுக்கு 3 கண்டிஷன் சொன்னான் இல்லையா, ஸோ அதவே நம்ம ஹீரோயின் திரும்ப அவனுக்கு கண்டிஷனாக சொல்லியிருக்கா, இல்லைன்னா அவனை கொலை பண்ணிடுவேன், வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு இவள் பண்ணுவான்னு பயந்துட்டு அவங்க கிளம்ப போனதுமே, என்னப்பா எங்கள் சிஸ்டர் இன்லாவை பார்த்து பயந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னை வந்துட்டு யாராச்சும் வந்து மிரட்ட முடியுமா, நான் வந்து அவங்கள பார்த்து பயந்து போயிடுவேனான்னு சொல்லிட்டு போய் வந்துட்டு ஹாப்பியாகிட்டவே பேசிட்டு, நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்னுமே சூப்பராக அங்கே பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா, என்ன இன்னுமே 20 மினிட்ஸ் தான் இருக்குது, டைம் ஆக வர்றியா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், ஒன்று தடவை 20 மினிட்ஸ் காமிக்குதா, என்னோட வாட்சில் 25ல் காமிக்குது, நான் எப்படி இங்கே வர முடியும், எனக்காக நீ காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு திமுறா பேசினதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வாங்கிட்டு, என்ன சிஸ்டர் இன்லா லியோ பார்க்காம இருக்க முடியலையே, அவன் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. லியோ வந்துட்டு மிரட்டி பார்க்குறதுக்கு இந்த உலகத்தில் இன்னொருத்தவங்க தான் பிறந்து வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, ஸோ அந்த இடியட்டுமே கூட சேர்ந்துட்டு அதே மாதிரி தண்ணியை போட்டுட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு கோவமாய் போயிருது. அவங்க காலை கட் பண்ணிடுறா. மெய்டு நம்ம ஹீரோயினுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே, உன் ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வராமல் பார்ட்டி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தானா நீ அவனுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் யாராச்சும் ஹஸ்பண்ட் இருப்பாங்களா நேரத்துக்கு வீட்டுக்கு வராமன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, அதை கேட்டுட்டு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனை நைட்டு ஃபுல்லாக நான் டவுன் பண்ண வைக்க போகிறேன், ஸோ அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ தான் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட இந்த மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும்
தெரிஞ்சதும் என் பையன் இன்னமே உருப்படி இல்லாமல் ஊரை சுற்றிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். லைஃப் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்னன்றது அவனுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ அதை புரிய வைக்கணும், அதுக்காக தான் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவனுக்கு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. பிறகு என்ன பண்ணுவாங்க, பப்புக்கு கிளம்பி வந்து போட்டு வர்ற வழியில் ஸ்டாப் பண்ணுறவனை எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே பறக்க விட்டுட்டு உள்ளே என்ட்ராயிட்டு இருக்கா. இங்கே உள்ளே பார்த்தா இவனை அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு பார்ட்டி பண்ணுறோன்ற பேரில் காமெடி அங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்துச்சேக்கா. இப்போ வீட்டுக்கு வரையா இல்லைன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த போகும்போது அங்கே நடுவில் வச்சுக்கிட்டதுமே அது மேலே கத்தி குத்துப்பட்டுருது. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, மரியாதையோட நீ பின்னாடி வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு நடக்கிறதே வேற பார்த்துக்கோன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, அடடா நீ தான் வந்துட்டு அவளோட ஒய்ஃபா, நீ வந்துட்டு அவனுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, பட் வந்துட்டு அவன் உன்னோட பேச்செல்லாம் கேட்பான்னு நினச்சிட்டு இருக்கியா, வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரோட பேச்சுமே கேட்டு நடக்க மாட்டான், ஸோ உன்னோட பேச்சை கேட்டு அவன் நடந்துருவான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஏற்றி விட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். அவனுமே இங்கே ஜால்ரா அடித்ததுமே, ஓ இப்போ வரைக்குமே அப்படின்னா அவனுக்கு வந்து தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்குற அந்த கேவலப்பட்ட ஃப்ரெண்டு நீ தானான்னு சொல்லிட்டு அங்கே லியோவை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு, அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அங்கே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கே வந்துட்டு அந்த கேம் விளாட்ற இடத்துல படுக்க வச்சுட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு அங்கே பக்கத்தில் குத்துனதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இன்றைக்கி நான் வந்து செத்தண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணான். அங்கே வந்துட்டு அவளை ஒரு கையை கூட இப்படியோ மூவ் பண்ண முடியலை. என்னடா இந்த பொண்ணு இந்த லெவலுக்கு வந்துட்டு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கே இங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே டேசி வந்திருக்கா. அப்போ அங்கே அந்த வெயிட்டர் வந்து காமிக்கிறாங்க, இது உங்கள் சிஸ்டர் தானே, உள்ளே வந்துட்டு பாருங்கள் எப்படி எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் அவன் அங்கே ரொம்பவே மிரட்டி விட்றா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு, சிஸ்டர் எல்லாம் சொல்கிறது கரெக்ட் தானே, ஹஸ்பண்ட்னா ஒழுங்கா டயத்துக்கு போக வேணாமான்னு சொன்னதும், என்னடா உடனே அவகிட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னதும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா, நான் போய் ஃபினிஷ் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு, நீயுமே வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அங்கே லியோட்ட, நீ இப்போ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு மிரட்டிட்டு போனதுமே இவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறான். பட் இருந்தாலுமே அவள் போன பிறகு பின்னாடி பேசிட்டு இருக்கான். அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா என்னை பற்றி, நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரங்கான வாசி, அவளை எதிர்த்து என்னால் ஃபைட் பண்ண முடியலை, நான் ட்ரங்க் இல்லைன்னா அவளை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவர் அங்கே கத்திட்டு இருக்கான். பிறகு அந்த டேஸ் அங்கே உள்ளே வந்துட்டு இந்த பொண்ணு வந்து என்ன இவ்வளோ தைரியமாக எப்போ மாறினான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா அவளோட பிஹேவியரை பார்த்துட்டு. அப்போ அங்கே இன்விடேஷன் கார்டுமே வந்திருக்கு, நம்ம ஹீரோயின் தான் அனுப்பியிருக்கா மேரேஜுக்கு வர சொல்லி. யார் வந்துட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணுவா, இவ்வளோ திமிர் பிடிச்சவளன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது அவங்க அம்மாவுமே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் வந்துட்டு கிளம்பி தான் கிடச்சிருப்பாங்க, காசு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுவா, இல்லை இவ்வளோ மாதிரி வந்துட்டு ஒரு பர்சனெல்லாம் யார் மேரேஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நாளைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உனக்கு இன்றைக்கி மேரேஜ் நடக்க போது, இந்த டயத்துலையுமே அந்த குடும்பத்துக்கு எடுத்தது எல்லாம் வர சொல்லணுமான்னு சொன்னதுமே வந்து பார்த்துட்டு அழுகட்டும் சாவட்டும் அப்படின்றத அவ சொல்றா. அப்போ அங்கே டேஸியும் ஜீமே வந்துடுறாங்க. என்னப்பா உனக்கு இன்னைக்கு மேரேஜ் நடக்க போகுது, பட் வந்துட்டு ஹஸ்பண்டோட நேமை இன்விடேஷனில் அடிக்காமல் விட்டுட்டு ஏன் பேரை சொல்கிறதுக்கே உனக்கு அசிங்கமாக இருக்கா, அந்த அளவுக்கு கேவலமான பர்சனவா நீ மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு தான் அடிக்காமல் விட்டேன், ஏன்னா பேரை பார்த்து இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக மேரேஜ் பண்ண போகிறாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமானவங்களான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அழுது ஃபீல் பண்ணேன்னா என்ன பண்ண முடியும், அதை என்னால் பார்க்க முடியாதுல்லன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ஒரு கிழவனை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியுது, சும்மா நடிக்காது அப்படின்றத சொன்னதும், என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போ, உங்களுக்குலாம் மூளை இருந்தால் என்றைக்கும் யோசிச்சு உருப்பட்டுருப்பீங்களேன்னு சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப கோமாய் போயிருது. அப்போ ஜி என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத, அவள் மேரேஜில் அவளை அசிங்கப்படுத்தலான்னு சொல்கிறா. பிறகு அந்த டேசி அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணிவிட்டு அங்கே பென்ட்ரைவ் மாதிரி ஏதோ கொடுக்குறா, இதை நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் போட்டு விடணும் அப்படின்றத சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு செக் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் போட்டு விட்றேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் போட்டு விட்டுருங்க, இந்த மேரேஜ் எப்படியாச்சும் இன்றைக்கி ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே அதெல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு நீ இப்போ என்னப்பா பண்ண போகிறேன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்கள் கால் வந்துடுது, இப்படி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஈவெண்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புறா. பிறகு வெட்டிங்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டு தாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்பா கூட்டிகிட்டு போனோம், அதுக்கு கூட அந்த ஆள் வந்துட்டு ஒருத்தர் இல்லாமல் இருக்காரு. அங்கே போனதுமே பார்த்தாங்க ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்க்ரீனில் போட்டு விட்றாங்க, ஒரு வீடியோ ஓடுது. பார்த்தாங்க நம்ம டேசி 2 ஆம்பளைங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கா. அதை பார்த்துட்டாங்க எல்லாருமே, என்ன கன்றாவி இது, 2 ஆம்பளைங்க கூட ஒரு பொண்ணா, என்ன இப்படிலாம் நடந்துட்டுருக்கு இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டாங்க. பேசினதுமே அதை பார்த்துட்டாங்க, அவளுக்கே ஷாக் ஆகி போயிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்ன வேலை
பிஹேவ் பண்ணிட்டுருக்க இறங்கி வா, நீ வந்துட்டு பேச பேச இன்னுமே விஷயம் பெருசாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவள் கேட்காம அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறா, இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, கண்டிப்பாக வந்துட்டு ஜியாதா இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொன்னதும் பேசிகிட்டு இருக்க, என்னோட மேரேஜில் என்னவே நான் அசிங்கப்படுத்துவேனா, என்னோட ஃபாதர் எல்லாம் எல்லாருமே என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ வெட்டிங் அதுவுமா இப்படிலாம் வந்துட்டு நீ பிஹேவ் பண்ணலாமா, இங்கே என் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுறியா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நீ என் சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஒழுங்காக வந்துட்டு நீ இப்போ உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே இன்னுமே விஷயம் பெருசாகி நீ தான் அசிங்கப்படுவேன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு எல்லா உண்மையிலுமே சொல்ல ஆரம்பிக்க போது அவங்க அம்மா வேமா வந்துட்டு வாய முடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, குடும்ப மனத்தை வாங்காதன்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்துட்டு இந்த பழி எல்லாமே நானே ஏற்றுக்கிறேன், இல்லை அப்பா உங்கள் மேலே கோவப்படுவாங்களான்னு சொன்னதும் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளினதுமே அங்கே இருக்க எல்லாருமே அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இந்த லேடி மாதிரி தானே அவங்க பொண்ணுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு இன்னுமே விஷயங்கள் பெருசாகிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்பாயின் பண்ணல அந்த பர்சன் அங்கே வந்து அவங்க ஸ்டெப் மதர் தான் ஏற்பாடு பண்ணது மாதிரி வந்துட்டு, நான் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த மேரேஜை நடக்க விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணமே வந்துட்டு நீ தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கழுத்தில் கத்தி வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கான். அவங்க ஸ்டெப் மதர் தான் வந்துட்டு அங்கே கல்யாணத்தை நிப்பாட்டணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ண மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து அந்த பொண்ணை எதுக்காக இப்படிலாம் நாசமாக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது, நான் எப்படா இவனை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே அவனோட கேங்கோட ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அடித்து உடைக்கணும் அப்படின்றத சொன்னதும், பாஸ் மேரேஜ் உங்களுக்கு தானே, நீங்கள் என்னங்க பாஸ் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே எனக்கு அந்த மேரேஜ் வந்துட்டு பிடிக்கல, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரகலை பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த பர்சனுங்க கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ உள்ளே போய் பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ராமா நடந்துட்டுருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டுங்க போனதுமே ஹீரோயின் அழுதுட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. டார்லிங் என்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டீங்களா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்துட்டு ஸ்டாக் ஆகி போயிடுது. யாரை பார்த்துட்டா பேசுகிறா, என்ன பார்த்தா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோ என்ட்ராயிட்டாரு, இன்னும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த குண்டே வந்து எனக்கு நீ வந்து 10 மில்லியன் காசு வந்துட்டு கொடுக்கணும், நான் அப்படின்னா தான் இவ்வளோ உயிரோட விடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இது 10 மில்லியனான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் ஷாக் ஆனதுமே, ஆமாம்மா நீங்கள் 1 மில்லியன் தான் கேட்க சொன்னீங்க, நான் வந்துட்டு ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து டிவைட் பண்ணிக்கலாம், நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தான் ப்ரைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் எப்படா உன்கிட்ட கேட்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் உனக்கு காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், வந்துட்டு அவளை விடுன்னு சொன்னதுமே அவங்க காசை கொடுத்துட்டு விட்டதுமே ஹீரோயின் பயந்து போய் அவன்ட்டு ஓடுற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா. அவங்க ரொம்ப சந்தோஷமானதும் அவங்களோட கேங்ஸ்டர் ஆள் எல்லாமே வச்சுட்டு அங்கே வந்து பிடிக்க வச்சிடுறாங்க. ஸ்டெப் மதர் அவங்க சிஸ்டர் எல்லாத்தையுமே பிடிக்க வச்சுட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக தான் இருக்குது, ஏன்னா இவ வந்துட்டு ஏற்பாடு பண்ணாலா இல்லை உங்கள் ஸ்டெப் மதர் ஏற்பாடு பண்ணாங்களா, ஈவெண்ட்டை தான் அவள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு யோசனை வருது. பட் இருந்தாலுமே நீங்கள் என்னோட நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிங்கன்னா நான் உங்களை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அவங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் எல்லாத்தையுமே அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே ஹான் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசியை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த ஃப்ளட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாத, எனக்கு வந்துட்டு ஓல்ட் மேனை தான் பிடிக்கும், ஒன்று மாதிரி குழந்தைய கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு லியோ அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஹீரோயின் மயக்கமாகி வந்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நான் சாதிச்சிட்டேன், இன்னைக்கு எல்லாத்துக்குமே பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னதும் சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, உன்ன மாதிரி சின்ன பிள்ளைய பார்த்தலாம் யாருக்காச்சும் வந்துட்டு ஏதாச்சும் தோணுமான்னு சொல்லிட்டு அவ வேற இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு அங்கே ஹானுக்கு சிரிப்பு வந்துடுது, என்ன சொல்லிட்டான் இப்போ வந்துட்டு இவன் நிலமையை பாருன்னு சொல்லி. அப்போ அங்கே நம்ம லியோவுமே நீ இப்போ என்னை பண்ணதுக்கு நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னை இன்சல்ட் பண்ணிட்டா போகிறேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஜீ வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசிட்ட, நீங்கள் எப்படி வந்துட்டு என்னை இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சுருப்பீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ வந்ததுமே உனக்கு என்ன தெரியும் தான் நீ எங்களவே இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே கையை பிடிச்சவங்க வந்துட்டு முறுக்கிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் நீ இப்போ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ரொம்பவே இல்லீகலான வேலை அப்படின்றத சொன்னதும் ஓ இல்லீகல் வேலையில் அந்த குடும்பத்துக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்ற சட்டி கேட்குறா. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கான எந்த ஆதாரமே கிடைக்கல, அவங்களோட அஸ்தியுமே கிடையாது, ஸோ வந்துட்டு நீங்கள் அவங்கள மறைச்சி வச்சுருக்கீங்க, ஒழுங்காக உண்மைகளை சொல்லிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன உளறிட்டு இருக்கா, அவங்க அம்மா எப்பயோ செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அப்படியா செத்து போயிட்டாங்கன்னா அவங்க கலர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க வந்து வாயவே திறக்க மாட்டாங்க. அப்போ அந்த டேசி வந்துட்டு ஓவராக கத்துனதுமே நீ வந்துட்டு என் ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து இல்லை இன்றைக்கி ஏதாச்சும்
எனக்கு ஆகணும்னு சொல்லிட்டு அதையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இப்போ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, அம்மா இவ வந்துட்டு என்னை மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறா, பொய் சொல்கிறா, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அங்கே அந்த ஜீயை போட்டு அங்கே வந்துட்டு அடிமை வெளுத்து விட்டுறா. இதுக்கப்புறம் வாய் ஓவராக பேசுனேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அங்கே ஒழுங்காக இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அவங்க அதை வாயவே திறக்க மாட்டாங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எதுக்காக நீ எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு உன்னோட அப்பாவுக்குமே பங்கு இருந்தா அப்படின்றத சொல்லிட்டு அந்த டேசி ஒரு வார்த்தையை விட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. அவருக்கு வந்துட்டு நான் ஒரு பயாலஜிக்கல் டாக்டர், எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி நடப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க அப்பாவுமே உள்ளே என்ட்ராயிடாரு. வந்த உடனே ஹீரோயின்ட்ட பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு. நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஃபேமிலியவே நீ இப்படி இன்சல்ட் பண்ணுவியான்னு சொன்னதும், அப்படின்னா உங்களுக்குமே இதில் சம்மந்தம் இருக்கா, நீங்களுமே எல்லாமே கூட்டத்து களவாணித்தனம் தான் பண்ணியிருக்கீங்க, எங்கள் அம்மாவோட அஸ்தி எங்கே இருக்குது, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, இல்லை மறைச்சி வச்சுருக்கீங்களா, இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்துட்டு மறைச்சிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றத சொல்கிறா. அந்தால் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ இருக்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு ஐ திங்க் உங்கள் கண்ணாடி நம்பரை சரியாக செக் பண்ணலைன்னு நினைக்கிறேன், அதனால் கண்ணு தெரிய மாட்டுதா, பக்கத்தில் நான் ஒருத்தர் இருக்கனே, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது, அவள் லியோ ஃபேமிலியை சேர்ந்தவா, அவள் ஏன் பொண்டாட்டி மேலே ஏன் முன்னாடி நீங்கள் கை வைப்பீங்களா, அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்னாகும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இதை பற்றி எனக்கு ஒரு தடவையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னதும் அதான் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சுல, ஆல்ரெடி உங்கள் பொண்ணுக்கு 10 lakhs நான் வந்துட்டு பிரைட் மணி கொடுத்துருக்கேன், அவளை அதை கொடுத்து தான் காப்பாற்றிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டவுரி அது இதுன்னு சொல்லிட்டு எதெல்லாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணாதீங்க, 10 பைசா உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்குலாம் பிள்ளைங்களை வந்துட்டு பெறதுக்கு தான் தெரியும், அந்த பிள்ளைங்களை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா காசு கிடைச்சா ஓகேன்ற மாதிரி தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டான். ஸோ பயந்து போயிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த டேசி ஓவராக கத்துனதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாய் போயிடுது. அவங்க அம்மா அவள் ஏதாச்சும் பண்ணி தொலைய போறாவான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அங்கே அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஸோ சூசிக்கு கோவமாய் போயிட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ, பக்கத்தில் நெருங்கி போனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடா. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டுருக்காரு, நீங்கள் பண்ண வேலையால் தான் அவள் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டா, அவள் திரும்ப வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே நம்மகிட்ட பறிச்சு போயிட்டா, தெருவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி அங்கே கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் என்னோட ஃபேமிலியோட ஸ்டோரியெல்லாம் நீ கேட்டீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும், அதெல்லாம் தேவையே கிடையாது, நீ வந்துட்டு உன்னோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்லி அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகு, ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணணும் அதே தப்பை நீ வந்துட்டு பண்ணாத, நான் வந்துட்டு எப்படி இருந்தோம் அதே மாதிரி தான் நீ இருந்துச்சுக்கா, அது எல்லாமே வந்துட்டு கையை விட்டு போன பிறகு தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கேன், அதே மாதிரி நீ மாறி வந்துட்டு ஒரு லைஃப்பை இழந்துட்டு போயிடாத, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணு, நான் உனக்கு அதுக்கு வந்துட்டு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், அது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி உனக்கு நான் வந்துட்டு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவள் வந்துட்டு அதை எல்லாமே இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து காரில் போயிட்டு இருந்த மாதிரி ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒன்றில் இறங்கி பார்த்துடணும், நம்ம அது தப்பாக இருந்தால் நம்ம திருத்திக்கலாம், கரெக்டாக இருந்தால் அதை கொண்டு போகலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க அங்கிள் ஆண்டி வந்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே போயிருந்தா. அவங்க வந்துட்டு வாய்க்கு வந்தபடி அவனை பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க. பட் அவன் ஒரு வார்த்தை கூட அவங்கள எதிர்த்து பேசவே மாட்டான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு வார்த்தை பேசினா என்ன மாதிரி குதிச்சிருப்பான், வெளியே வந்துட்டு எப்படிலாம் நடக்கிறான், பட் வந்துட்டு இவங்க மேலே இருக்க மரியாதைனால தான் அவன் பேசாமல் இருக்கான். பட் அது அவங்களுக்கு தெரியாமல் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வேணாமா, இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகிட்டு இருக்கு. ரொம்பவே வந்துட்டு கோமாய் போயிடுறா. அங்கே அவன் வந்துட்டு வேமா எந்திரிச்சு போனதுமே நீ எங்கே போயிட்டுருக்க உட்காருன்னு சொன்னதும் திரும்பவுமே பயங்கரமாக திட்டினதுமே ஹீரோயின் கோமாய் போயிடுறா. நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேபிளவே தூக்கி போட்டு அங்கே உடச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கே பயமாய் போயிடுது. எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு இவ ஸ்டாண்ட் எடுப்பாளான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். எப்படி வந்துட்டு ஒழுக்கம் இல்லாமல் நீ பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரிய வேணாமா, ஒருத்தவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டு இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதை வந்துட்டு சாப்பிடணுன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலே சாப்பிட்ருக்க மாட்டோமா, உங்கள் மரியாதை தானே கொடுத்து வந்தோம், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் எதுவும் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன்றதுக்காக வாய மூடிட்டே பேசாமல் இருந்துட்டு இருக்கீங்களா, இதே வந்துட்டு ஏன் முன்னாடி வந்துட்டு என் ஹஸ்பண்டை நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 வருஷம் தான் நான் விட்டுருக்கேன், வேறு ஒருத்தங்களானா வாயை உடச்சிருப்பேன், இதே என்னை பற்றி வந்துட்டு வெளியே யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா அவனுமே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பான், நாங்கள் இங்கே வந்துட்டு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. வீட்டில் அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சிருக்கும் போது நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறேன்னு சொன்னதும் எனக்காக ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே இதெல்லாம் சும்மா நார்மல் தான்ப்பா, ஹஸ்பண்ட் அண்ட்
ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நான் வந்துட்டு உனக்கு இன்னுமே வந்துட்டு பாரு என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பர்ஃபெக்டான வந்துட்டு பையனை மாறிடுவேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு ஹான் கால் பண்ணிட்டு இப்படி உன்னோட லவர் மினி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னதும் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. கோட்டை தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகும்போது அவள் லவர் அதை மறந்துடாத நான் தான் பொண்டாட்டின்னு சொன்னதும் காதில் வாங்காமல் வேகமாக போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு அங்கே அவன் மேலே தண்ணி பட போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக கூடையை எடுத்துகிட்டு அங்கே போய் நின்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ கடவுளை மேடம் பார்த்தா இவர் நிலைமை என்னாக போதோன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிருக்காங்க. அங்கே உடனே அவன் வந்துட்டு அப்படியே எமோஷனல் ஆகிட்டு அவனை வந்துட்டு அப்படியே மனசை உருகுற மாதிரி பேசுகிறான். நான் வந்துட்டு எதுக்காக உன்னை விட்டுட்டு போனேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இப்போ ஸ்டோரிலாம் சொல்லி என் ஹஸ்பண்டை வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் சீக்கிரட்டான்னு நினைக்கிறேன் இல்லை கிட்னாப் பண்ணலான்னு நினைக்கிறியா நான் தான் அவரோட பொண்டாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட இங்கேருந்து போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே உன் கையை காலை உடச்சிருவேன்னு சொல்கிறா. பட் அவன் காதில் வாங்க மாட்டான். அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இதெல்லாமே அவங்க ஆன்ட்டியோட வேலை தான். இவன் திரும்பி வந்துட்டான்னா எல்லாத்தையுமே இவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மினிட்ட கால் பண்ணி வாண்டடாக அங்கே காசு கொடுத்து வர வச்சுருக்காங்க. அந்த மினியை பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவன் பார்த்தா காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கான். அவள் கடவுளே என்னை வந்துட்டு காப்பாற்றி என்னை இவன் கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. அவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு மரியாதையோடு நீ காரை விட்டு இறங்கி போயிரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட வருவேன் அழுதுட்டு ட்ராமா பண்ணுவேன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நான் ஏமா அந்த நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடி வந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்காக விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ எதுக்கு வந்திருக்கன்னு தெரியும். நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி லேடியெல்லாம் எனக்கு நம்ப மாட்டேன். ரெண்டாவது ஜியாவை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவள் என்னோட பொண்டாட்டி. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அவள் பக்கத்தில் நெருங்கி கூட போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ அவங்க பயந்து போயிட்டு இறங்கிக்கிறா. பிறகு அவங்க ஆன்ட்டிகிட்ட கால் பண்ணி நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பிளான் பண்ணமோ அது நடந்துருச்சுலன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவனோட காரை வந்துட்டு பிரேக் வந்து ஃபெயிலியர் அங்கே வந்துட்டு பண்ணி விட சொல்லியிருந்திருக்காங்க. அவள் அதே மாதிரி பண்ணியிருந்திருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா பைக் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கா. அங்கே வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் கீழே விழுந்ததுமே அங்கே ரவுடிங் எல்லாருமே வந்துடுறாங்க அவனை அங்கே அட்டாக் பண்ணுறதுக்காக. பட் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவனை பயங்கரமாக வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூடயுமே ஃபைட் பண்ணி அவனை எப்படியோ காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறா. அவனுக்கு முழிப்பு வரும்போது ஐயோ என் தலையெல்லாம் வலிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திட்டு எழுந்திரிச்சதுமே அப்போங்க நம்ம ஹான் சொல்கிறான் உண்மையிலேப்பா நான் வந்துட்டு ஒரு லேடியாக பிறக்காமல் போயிட்டேன். அங்கே வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ ஒரு டேலண்டான பொண்ணு எவ்வளோ வந்துட்டு ஒரு பையனாக இருந்தால் ஹேண்ட்ஸமாக எப்படி இருந்திருப்பாங்க. நான் வந்து பேசாமல் அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒய்ஃபாகவே இருந்திருப்பேனேன்னு சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் இரு எங்கே அவளை அப்படின்றா சொன்னதும் பக்கத்து ரூம்லன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா உன்னால் அந்த பொண்ணுக்கு அடிபட்டது தான் மிச்சம் ஏன்டா அப்படி உருப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டாரு. நீங்கள் விடுங்க நான் என் பொண்டாட்டியை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேமாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முதுகெல்லாமே அடிபட்டிருக்கு. பட் அவள் அதை வந்துட்டு பெருசாகவே எடுத்துக்கல. அவனை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு காலில் பேசிகிட்டு இருக்கா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பிறகாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஹான்ட்டை ஐ திங்க் வந்துட்டு என்னால் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் எனக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ டைமே தேவை கிடையாது. நான் வந்துட்டு இதை கேட்டு வந்து ஆச்சரியமே இல்லை. நான் வந்துட்டு இடத்துல இருந்தால் என்னைக்கு அவளோட பேச்சை கேட்டுட்டு நான் வந்து அங்கே வந்துட்டு பின்னாடியே சுற்றிருப்பேன். நான் எப்பயோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஒன்றை மாதிரி இவ்வளோ டைமில் எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த மினியை பார்த்தா திரும்ப அவனை அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவன்ட்டு அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே பாசமாக பேசி அங்கே ட்ரை பண்ணுறா மடக்கிறதுக்கு. ஆனால் கரெக்டாக இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆசையா அப்படின்ற செட் அவள் கேட்டுட்டு அவளோட சில சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரியும் போல் அதெல்லாமே சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு பயமே போயிடுது. அங்கேருந்து பயந்து போயிடுறா. அப்போங்க நம்ம லியோ உனக்கு எப்படி அவளை பற்றி தெரியும்னு சொன்னதும் இவளை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் பார்த்தியா என்னோட ஆளுங்க வந்துட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. டேஸியை காமிக்கிறாங்க. வீட்டில் பார்த்தா நான் கத்தியை வச்சு குத்திட்டு சேர்த்து போயிடுவேன் அந்த லீயை மேரேஜ் பண்ணுறதுக்கு. என்னால் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்க முடியாது. என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு இதுக்கு முன்னாடி உன் சிஸ்டர் மேலே பழியை போட்டு அவளை புள்ளி பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம குடும்பம் வந்துட்டு கேவலமாக போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எங்கே கேட்ட நீ வந்துட்டு பண்ணதுக்கு தான் இப்போ வந்துட்டு இந்த மேரேஜை நீ பண்ணி ஆகணும்னு சொன்னதும் அப்போ அங்கே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத நம்ம ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த மினியை பார்த்தா ஜியை வந்துட்டு மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடா. அவனை வந்துட்டு கைக்குள்ள வைக்கணுன்றதுக்காக அவள் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹான்ட்டை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ப்பா அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காமா எப்படி வந்துட்டு அவளை கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட போய் கேட்குறான். எனக்கு என்ன தெரியும் அதனால தான் நான் ஓன்ட்ட கேட்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ பேசாமல் வந்துட்டு நம்ம சிஸ்டர் இன்லாக்கு ஃப்ளார் வாங்கி கொடு பொக்கேலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும் அப்படின்ற சொன்னதும் அது கரெக்டான பொண்ணுங்களுக்கு ஃப்ளார் பிடிக்கலன்னு சொன்னதும் நான் தான்
சொன்னேன். எனக்கு வந்துட்டு இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் சொன்னதுமே, இந்த சும்மா நடிக்காத. நான் தான் உன் ஃப்ரெண்டு. என்ன தவிர உனக்கு யார்ரா இருக்கா ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். தேவை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போறான். ஹீரோ அவளுக்காக புக் எல்லாமே கொண்டு போனதுமே என்ன இதெல்லாம் அப்படின்ற சொன்னதும், உனக்காக நான் அவ்வளோ ஆசையை வாங்கிட்டு வந்தா நீ இப்படி வந்துட்டு மூக்க உடைச்சா விடு அப்படின்றத சொன்னதுமே, என்ன இதுதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும், ஒரு பையன் வந்துட்டு பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிடிக்கலன்னு சொன்னதும், பட் எனக்கு இல்லை அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க பெட்டுக்கு போனதுமே அங்க அவன் பயந்து போயிட்டு, இன்னைக்கெல்லாம் இல்லப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், அதை கேட்டுட்டு என்னதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு குழந்தை, நீ போய் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே கடுப்பாய் போயிருது, எவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு. பிறகு பார்த்தா இவங்க 2 பேருமே அங்க போட்டி போட்டு அவனோட ரூம்குள்ள ட்ரக் கொடுத்து ஒன்னா போகணும்னு சொல்லிட்டு அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேசி ஃபர்ஸ்ட் போலான்னு பாக்குறா. பட் அங்க ஜி வந்துட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறா. பட் அந்த மினி ஆல்ரெடி அங்கதான் இருக்கா. அவங்க வந்துட்டு அங்க உள்ள போயிட்டு அவன் கூட சேர்ந்து நான் வந்து அவன் கூட சேர்ந்து ஒன்னா இருந்தா அவன் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போனதுமே அவன் ரொம்ப கோவமாய் போயிட்டு மரியாதையோட நீ வேலைக்கு போ அப்படின்றத சொன்னதும், அவ நீ வந்துட்டு எதுக்காக இப்படி என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்ப அங்க ஜி உள்ள வந்ததுமே இவன் என்கிட்ட இப்படி தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் கோவமாய் போயிட்டு அங்க வந்துட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் அங்க வந்து அவனை போட்டு அடி வெளுத்து விட்டுறா. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு மரியாதையோட ரூமை விட்டு வெளியே கொண்டு போ அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோயின்ட்ட நான் எதுவுமே பண்ணல, இவங்க தான் எனக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொன்னதும், நான் எதுவுமே இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையா, என் மேல இவளுக்கு அவ்வளோ நம்பிக்கையான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் அங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்க வந்துட்டு ஏதோ பின்னாடி ஏதோ ரூம் இருக்க மாதிரி அவளுக்கு தோணிட்டு இருக்கு. கரெக்டா அப்ப அவங்க அப்பா வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே, நான் புக்ஸை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சொன்னதும் நான் தான் ஹீரோ வந்து எப்படியோ பேசி சமாளிச்சு அங்க கூட்டிட்டு போனதுமே ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு டவுட் இருக்கு, அந்த ரூம்ல வந்துட்டு ஏதோ மறைஞ்சிருக்கு, எங்க அம்மாவை அதுல தான் அடைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன மேல நம்பிக்கை வை அப்படின்றத சொல்றான். பிறகு அந்தால பார்த்து அங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து வந்து மாத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு அவங்க திரும்பவுமே கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கன்ஃபார்மே ஆயிடுது பின்னாடி ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு இந்த மினி அவங்கள வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டா போல. அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாயிருது. பிறகு பார்த்தா அங்கே அந்த ஆள் வந்துட்டு ஃபைனலாக அங்கே சொத்து எல்லாமே அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் தான் ஆகணும்னு சொல்லி அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. பட் அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு விருப்பம் கிடையாது. நம்ம ஹீரோயின் நான் தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னா எனக்கு தான் சொத்து வந்துட்டு சொந்தம்னு சொன்னதும் அவங்க லாயர் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் வந்துட்டு இறந்த பிறகு எனக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தம், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்களுக்கு சொந்தம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அதுமே கரெக்டானு சொல்லிட்டு பேசினதும் அங்கே வந்துட்டு டிசிஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அவங்க வந்துட்டு உயிரோடு இருக்கப்ப சொத்து எப்படி இந்த ஆளுக்கு சொந்தமாகும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வர்றான். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இங்கே உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான் போல. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சேர்ந்து இதெல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன இவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஆமாம் என் ஹஸ்பண்டும் அவங்க மிஸ்ட்ரஸும் சேர்ந்து தான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு என்கிட்ட பறிக்கணும், எல்லாத்தையுமே என்கிட்ட பறிக்கணுன்றதுக்காக என் சாப்பாட்டில் வந்துட்டு மெடிசன் எல்லாமே கலந்து என்னோட மென்டல் ஸ்டேபிள் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னோட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியுமே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னை கிட்ட பண்ணி இத்தனை நாளாக சேர்த்து போயிட்டு தான் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையுமே ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறா. ஸோ அந்த ஆள் புதுசாக அங்கே கதையெல்லாமே சொல்லலான்னு பார்க்குறாரு. பட் முடிய மாட்டேது. அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுறாங்க. ஃபைனலாக பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அவளுக்குமே வந்துட்டு ஒரு நியாயம் கிடச்சி அவங்களுக்கே அந்த கம்பெனி சொந்தமாகிடுது. நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஓகே அப்படின்றத சொன்னதும் எதுக்கு ஓகே அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ மேரேஜ் ஆனப்போ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு என்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல அதுக்கு தான் சொன்னதும் உன்னெல்லாம் நான் லைக்கெல்லாம் பண்ணலை, யார் சொன்னது, உன்னை வந்துட்டு திருத்தி கொண்டு வரணுன்றதுக்காக சொன்னேன், இல்லை உன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் யாருக்காச்சும் பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிட்டு கோச்சிட்டு அவன் வேமா போனதும் எனக்கு ஓகே தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வேமா ஓடி வந்துட்டு அவன் சந்தோஷமாயிட்டு அவளை வந்துட்டு தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறான். ஃபைனலாக பார்த்தா இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.